மேம், ம். ஆடி முடிஞ்சோனே ஆவணி தான். ம். ஆவணி வட்டத்த பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஆவணி வந்தாலே அடுத்தடுத்து எல்லாமே பண்டிகை தான். ஆவணி வடத்துக்கு புது மாப்பிள பொண்ணுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கங்க. அண்ட் புதுசா கல்யாணம் ஆனவ எல்லாருக்குமே இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஆவணி ஆட்டம் அப்படின்னா, சாமக்காரளுக்கு ஒரு மாரி இருக்கும். மத்தவாளுக்கு ஒரு மாரி இருக்கும். அவளுக்கு என்னைக்கு ஆவணி ஆட்டமோ, அன்னைக்கு மாப்பிள்ளைய நம்ம ஆத்துக்கு அழைச்சு, அதாவது பொண்ணாத்துக்கு அழைச்சு, மாப்பிள வந்து கல்யாணத்துக்கு வாங்கி குடுக்குற வெண்பட்டு தான் அன்னைக்கு உடுத்தின்னு இருக்கணும். வெண்பட்டு உடுத்தின்னு தான் அவர் அன்னைக்கு வந்து தர்ப்பிக்கணும். ஸோ அதே ஆவணி ஆவட்டத்துக்கு யூசுவலா நம்ம எல்லா பண்டிகைக்கும் மாப்பிள்ளைய அழைச்சு, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வடை பண்ணி, திருக்கம்து பண்ணி, நம்ம அன்னைக்கு அவருக்கு பருப்பு திருக்கம்து பண்ணி, நம்ம அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம சாதம் போடுவோம். ஆனா, ஆவணி ஆவட்டத்துக்கு கார்த்தாலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து பண்ணணும். டிஃபன்லேருந்து பண்ணணும். கார்த்தால இட்லி, அப்பம் அப்படிங்கிறது கம்பல்சரி. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, வடை, பருப்பு, திருக்கம்பது நம்ம என்ன யூசுவலா பண்ணுவோம், பாயசம் அத வந்து கண்டிப்பா பண்ணி அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு சாப்பாடு போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாப்பிள்ளைக்கு வேஷ்டி வாங்கி குடுக்குறது. ஆவணி ஆவட்டத்துக்கும் ஒரு வேஷ்டி வாங்கி குடுப்பா. சில பேர் வந்து வேஷ்டி உடுத்திக்க மாட்டேன், அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவாளுக்கு பேண்ட் ஷர்ட் கூட வாங்கி தரலாம். ஏன்னா இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. நம்ம நெறைய விஷயத்த மாத்திக்கிறோம். இந்த மாரி விஷயங்களும் நம்ம மாத்தி பண்ணி குடுக்கலாம். ஆனா எந்த பண்டிகையும் மிஸ் பண்ணாம அந்த 1 இயர்க்காவது அட்லீஸ்ட் வந்து நம்ம பொண்ணு மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இல்ல சில பேர் ரொம்ப தூரத்துல இருக்கா, ஃபாரின்ல இருக்கா, இல்ல என்னால போய் அவள பாத்துக்க முடியலன்னா, இன்னைக்கு இருக்கவே இருக்கு. ஜிபே இருக்கு. நீங்க ஒரு ஜிபே பண்ணிட்டு கூட அவள நீங்க அத வாங்கிக்க சொல்லலாம். அதுக்கு என்ன செலவாகுதோ அதையும் குடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்னா, எந்த ஒரு ப்ரொசீஜரையும் நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இத சொல்லிக் குடுத்துட்டு போணுமே தவிர, இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் இந்த காலத்துல முக்கியமா? நம்ம வந்து இப்ப ஜிபே பண்ற காலத்துல இருக்கோம். நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட இருக்கோம். எது இருந்தாலும் நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பொண்ணு மாப்பிள்ளை நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ண வேண்டியத கரெக்ட்டா பண்ணோம்னா, அடுத்த ஜெனரேஷன் வந்து இத பார்த்து நம்ம குழந்தைகள், அவ குழந்தைங்களுக்கு இத சொல்லிக் குடுப்பா. அதே மாரி இந்த ஆவணி ஆவட்டம் எத்தன வருஷத்துக்கு பண்ணணும்? நான் வருஷா வருஷத்துக்கு பண்ணணுமா? அப்டின்னா, உங்களுக்கு சக்தி இருக்க வரைக்கும் நீங்க பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 வருஷமா கூட ஆவணி ஆட்டத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைய ஆத்துக்கு அழைப்பா. ஒரு சிம்பிள் ரீசன் தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ பொண்ணு வந்து ஆத்துக்கு வர முடியாது. இந்த மாரி சின்ன சின்ன பண்டிகைகள் வச்சு, ஆடிக்கு ஒரு பண்டிகை, ஆவணிக்கு ஒரு பண்டிகைன்னு வச்சு, கார்த்திகை ஒரு பண்டிகைன்னு வச்சு பொண்ண வந்து ஆத்துக்கு அழைப்பா. ஆனா, இப்பலாம் அப்படி இல்ல. ரொம்ப பக்கத்துல இருக்கா, எப்ப வேணா ஆத்துக்கு வரலாம். அதனால இதெல்லாம் நம்ம பண்ணணுமா? அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். பக்கத்து தெருவிலேயே பொண்ணு இருந்தா கூட, நீங்க ஆத்துக்கு அழைச்சு பண்ணும்பொழுது, ஒவ்வொரு பொண்ணுக்குமே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். இந்த மாரி ஆவணி வட்டம் உங்க ஆத்துல எப்படி நடந்தது? அதுக்கு நீங்க என்னலாம் பண்ணியிருந்தீங்க? ஒருவேள நான் ஏதாவது சொல்றதுக்கு விட்டு போயிருந்தா, அதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த பண்டிகையா இருந்தாலும் தேங்காய் வெத்தல பாக்கு வச்சு உங்க பொண்ணுக்கு குடுக்கறத நீங்க மறந்துடவே கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ட்ரெடிஷனலான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம எங்க பேஜ ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆத்து ஆவணி ஆவட்டத்த பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.